असितगिरिसमं स्यात् कज्जलं सिन्धुपात्रे सुरतरुवरशाखा लेखनी पत्रमुर्वी लिखति यदि गृहीत्वा शारदा सर्वकालं तदपि तव गुणानामीश पारं नयाति. பரமேஸ்வரா, உங்களுடைய மகிமையை எழுதுறதுக்கு இங்கு வேணுமோ இல்லையோ, அந்த இங்கை தயார் பண்ணினான். மொத்தம் எந்த அளவுக்கு தயார் பண்ணினான்னா, அசிதகிரி சமம் சியாத் கஜ்ஜலம். இந்த இமாலய மலை அளவுக்கு மைய தயார் பண்ணி கட்டியா வச்சுட்டான். அதை எந்த பாத்திரத்தில் வச்சான்னார், சிந்து பாத்திரே, சமுத்திரம்ங்கிற பாத்திரத்தில் வச்சான். சுரதரு வரசாகா லேகனி, அத உன்னுடைய மகிமையை எழுதுறதுக்கு குச்சி தயார் பண்ணினான், பேனா. இந்த பேனாங்கிறது எந்த குச்சியால தயார் பண்ணினார், கல்பவிருஷத்தினுடைய குச்சியினால தயார் பண்ணினான், அழியாத இருக்குங்கிறதுக்காக. சுரதரு வரசாகா லேகனி. இப்ப எழுதுற பேப்பர் எதுன்னார், பத்திரம் உருவி. இந்த பூலோகத்தை முழுக்கவே பத்திரமாக பேப்பராக எடுத்துட்டாலாம். எழுதுறவா யாருன்னார், லிகதி எதி கிரஹீத்வா சாரதா, சாட்சாத் சரஸ்வதியே எழுத ஆரம்பிச்சாலாம். எத்தனை நாளுக்கு எழுதினார், சர்வகாலம், இன்னும் எழுதின்றிருக்காளாம். அப்படி இருந்தும் ததபி தவ குணானாமீஷ பாரம் நயாதி, உன்னுடைய மகிமையை எழுதி அவளால் முடிக்க முடியல அப்படின்னு ஒரு கவி பரமேஸ்வர மகிமையை பற்றி சொன்னார். பகவானுடைய மகிமைக்கு எல்லைங்கிறதே கிடையாது. அவ வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்தே பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் மகிமை எவ்வளவு பெருசுன்னு தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்தால் அதில் இப்படி இப்படி இந்த சிரமமானது தீர்க்கப்படலாம், இந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு இருக்கலாம்னு நாம் ஒரு 4, 5, 10 நம்ம யோசித்து வைப்போம் தீர்வு. இந்த 10 தீர்வுலையும் சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏதாவது ஒரு சிரமம் வரும், அதை சகிச்சுக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம். இந்த 10ஐயும் விட்டுட்டு 11வது தீர்வை நமக்கு தோணாததை சுவாமி பண்ணி கொடுப்பார். அதில் அந்த சைடு எஃபெக்ட் இருக்க அதுவும் இருக்காது. நமக்கே அதை கூர்ந்து கவனிச்சா தெரியும், இப்படி ஒரு தீர்வா நமக்கு எப்படி தோணவே இல்லையே, இப்படி பண்ண வச்சாரே நம்மள சுவாமி அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி அதுக்கு தான் அனந்த மகிமா அப்படின்னு பேர். நமக்கு புத்திக்கெல்லாம் எட்டாத சுவாமியுடைய மகிமையானது, அவருடைய அனுகிரகத்தினால இந்த ஜடாபாராயணமானது நடந்து. வேதத்தில் எல்லா இடத்துலையுமே யாகங்களை பற்றியும் அதில் உபயோகப்படுற மந்திரங்களை பற்றியும் தான் அதிகமாக எல்லாமே சொல்லப்படுறது. அந்த மந்திரங்களில் பல மந்திரங்கள் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக, அந்தந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக இருக்கு. அந்த பிரார்த்தனைகளில் நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், ஆயுஷ், குழந்தைகள், இதை பற்றி எல்லாம் அதில் பிரார்த்தனைகள் இருக்கு. மகாக்னி சயனம்னு ஒரு யாகத்தை பற்றி 3 நாளாக பாராயணம் ஆயிருக்கு. அந்த கட்டங்கள்லாம் ஆயிருக்கு. இந்த மகாக்னி சயனம்ங்கிறது பெரிய யாகம். அதனுடைய ஏற்பாடுகளே ரொம்ப வருஷக்கணக்காக பண்ண வேண்டிய யாகம். வருஷக்கணக்காக ஏற்பாடு பண்ணி தயார் பண்ணினால்தான் அதனுடைய குண்டமே கட்ட முடியும். ஆயிரக்கணக்கான கல்லுகள், அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு அளவு, இதை இந்த இடத்துல வைக்கணும்னு சூத்திரங்கள், அதனுடைய அளவுகள், இதெல்லாம் வச்சு முடிச்சு 2000 கல்லையும் வச்சு பார்த்தாக்க அது கருடாகாரமாக இருக்கும், பக்ஷி ரூபமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதைத்தான் பரப்பை படுத்து அப்படின்னு தேவாரத்தில் சொல்றான். கல்லுகளை பட்சிகள் மாதிரி பரத்தி அது மேல யாகம் பண்ற மகான்கள்லாம் இருந்த ஸ்ரீவாஞ்சியம்
சிதம்பரத்தில் இருந்த தீட்சிதாள்லாம் மகாத்ம ஜெயனம் பண்ணினவான்னு பரப்பை படுத்து பசுவேட்டெரியும் எரி ஓம்பி அதுக்கு மேல யாகம். அந்த மகாத்ம ஜெயனம் பண்ணி அந்த சயனம்ங்கிற அந்த மண்டலம் இருக்க அதுக்கு மேல அக்னியை பிரதிஷ்டை பண்ணி யாகம் பண்ணினவாளாம். அப்படியே அந்த மகாத்ம ஜெயன மந்திரங்கள் சாட்சாத் பரமேஸ்வர ஆராதன ரூபமான மந்திரங்கள். அதெல்லாம் இன்றைய தினம் நேத்திக்கு முந்தா நாள் இன்னைக்கு 3 நாளா அதுதான் இன்னைக்கு தான் அது முடிஞ்சுது. 5ஆம் ஆண்டும் முடிஞ்சுது. அந்த மகாத்ம ஜெயனம்ங்கிறது ரொம்ப விசேஷமான மந்திரங்கள். அதனுடைய கிரியைகள் ரொம்ப விசேஷம். அதுல இன்றைய தினம் அஜ்யானீஷ்டகாக அப்படின்னு இந்த கல்லை வைக்கக்கூடிய மந்திரங்கள்ல அஜ்யானின்னு சில மந்திரங்கள். இதை சொல்லி சில கல்லுகளை வைக்கணும்னு சொல்லப்பட்டது. அஜ்யானி அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இஷ்டகைகள் மந்திரங்கள். அந்த பிரகரணம் இன்றைய தினம் பாராயணாச்சு. எப்பொழுதுமே நம்ம நினைச்ச காரியங்கள் விக்ரம் இல்லாம பூர்த்தியாகக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். அஜ்யானே ரேதா உபஜதாதி ஏதாவை தேவதா அபராஜிதா. இந்த அஜ்யானிங்கிற இஷ்டகைகளுக்கு அதிபதியான தேவதைகள் இருக்காளே அவெல்லாம் தோத்ததே இல்லையா. ஏதாவை தேவதா அபராஜிதா தாயேவ பிரவிசதி நைவஜீயதே. இவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அந்த இடத்துக்கு இவன் வந்துடுவானா அப்படின்னு அந்த இஷ்டகைகளுடைய மந்திரங்கள்லாம் சொல்லிது. அந்த மந்திரத்துல ஒரு மந்திரம், இந்த மந்திரமானது வேற ஒரு யாகத்திலையும் உபயோகப்படுறதுனால இந்த இஷ்டகைகளுடைய மந்திரங்களை சொல்லிண்டு வந்த பிரகரணத்துல வேற ஒரு யாகத்தினுடைய ஞாபகம் வந்து அதை பத்தி வியாக்கியானம் பண்றது வேதம். அதுல கேட்டது, இந்த நமக்கு பயிர்கள்லாம் உண்டாருதே சஸ்யம், இந்த சஸ்யங்கள்லாம் யாரால உண்டாருது? இந்த ரித்து தேவதைகள்னால, கால தேவதைகள்னால உண்டாருது. அர்த்த மாசம், மாசம், ரித்துக்கள், இதுகள்லாம் இந்த தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணிதான் சஸ்யமானது உண்டாருது. அப்படி இந்த சஸ்யங்களை பச்சனம், அதாவது அதை பாகம் பண்ணி அதை நமக்கு பலமாக கொடுக்கக்கூடிய தேவதைகள் ருத்து தேவதைகள், கால தேவதைகள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இஷ்டி சொல்லப்படுறது, ஒரு யாகம். அந்த யாகத்துல என்ன தேவதைகள்னா இந்திராக்னி, விஸ்வேதேவா, தேவா, பிருத்திவி, இவாள்லாம் தேவதைகளா சொல்லப்படுறது. அந்த இஷ்டிக்கு ஆக்ரயணம்னு பேரு. அக்ரே அயனம் அக்ராயணம்னு வரணும், ஆக்ரயணம்னு வந்து தீர்க்க வியத்தியான்னு சொன்னார். வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் அப்படின்னா இந்த சஸ்யமானது உற்பத்தியாகி வெளியில அறுவடையாகி வெளியில வந்தோன்னா சமைக்க ஆரம்பிக்கிறானே, அதுதான் அந்த அயனத்தினுடைய ஆரம்பம். அதாவது அந்த சஸ்யத்தினுடைய முதல் சமையல் எப்ப ஆரம்பிக்கிறானோ அப்பன்னு அர்த்தம். சரத்துல அது வரத்தினால சரத்துல பண்றது, சரதிருத்துல பண்றதுன்னு சொல்லி வருஷத்தினுடைய ஆரம்பம்ங்கிற அர்த்தத்துக்கு இங்க என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை சஸ்யமானது இவன் அறுவடை பண்றான். அதுல முதல் அறுவடை பண்ணின உடனே பண்ண வேண்டிய இந்த யாகம்ங்கிறதுனால இதுக்கு ஆக்ரயணம்னு பேர். அந்த ஆக்ரயண இஷ்டியில தேவதைகள் யாருன்னார்? இந்திராக்னி, தேவா, பிருத்திவி, விஸ்வே தேவாளிவா. அது வேதம் கேட்டது, காலதேவதைகள் வந்து இந்த சஸ்யங்களை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவளுக்கு தானே இதை சமர்ப்பணம் பண்ணணும், அவளுக்கு கொடுத்துட்டு தானே நம்ம சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது வேற தேவதைகளுக்கு எப்படி நீங்க இதை போய் கொடுக்குறீள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டது. கதம் அந்யாபியோ தேவதாபியா ஆக்ரயணம் நிரூபியதே இது. அதுக்கு பதில் சொன்னார் அவரே, இல்ல ஒரு சமயம் ஆக்ரயணத்தை பணயமா வச்சு ஒரு போட்டி நடந்தது ஒரு காலத்துல. தேவாவா ஓஷதீஸ்வாஜிமயு தாயிந்திராக்னி உதஜகதா
அந்த ஓஷதிகள் சம்பந்தமான பணயத்துல இந்திராக்னி முதலிய தேவதைகள் ஜெயிச்சுட்டா. அதனால அவளுக்கு பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு தீர்மானம் ஆயிருக்கு, சட்டத்துல தீர்ப்பு வந்திருக்கு. அதனால இப்ப மாற்ற முடியாது. அவ ஜெயிச்சு வந்ததுனால அவளை நம்ம நிறுத்த முடியாது அப்படின்னு பதில் சொன்னான். அப்ப இந்த தேவதைகள் இந்த சஸ்யங்களை உற்பத்தி பண்றாளே கால தேவதைகள், இவாளுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப இவாளுக்கும் அவளுக்கும் சண்டை வந்து நமக்கு சஸ்யத்துல ஏதாவது தோஷம் வந்துடுமேன்னார். அதுக்குதான் இந்த ஆக்கிரயணத்தை நிர்வாகம் பண்ணின உடனே, அதாவது இந்திராக்னே முதலிய தேவதைகளுக்காக இதை கொடுக்கறதுன்னு பிரிச்சு எடுத்தப்புறம் இந்த மந்திரங்கள் இப்ப சொன்னோமே அஜ்யானி, இந்த அஜ்யானி மந்திரங்கள்னால ஹோமம் பண்ணு. அப்படி ஹோமம் பண்ணினாக்க இந்த மந்திரங்கள் ரித்து தேவதைகளுக்கு பிரீதியா ஆயிடும். அந்த இந்திராக்னி முதலிய தேவதைகளுக்கு பிரதானமா இந்த ஹவிஸை கொடுத்தா அவளுக்கும் பிரீதி ஆயிடும். அதனால ரெண்டு தேவதைகளையும் திருப்திப்படுத்தி நாம இந்த முதல்ல அறுவடை பண்ணி வந்த இந்த ஹவிஸ் இருக்கு, இத தேவதைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டதாக ஆகும். ஏன் இப்படி கொடுக்கணும்னார், கேவலாகோ பவதி கேவலாதின்னு ஏற்கனவே சொன்னோம். தேவதைகள் நமக்கு கொடுத்த இந்த ஹவிஸ அவளுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. ஒரு சாமான ஒருத்தர் கொடுத்தாருன்னா, ஒரு குரு சிஷ்யன்ட்ட ஒரு சாமானம் கொடுத்தாருன்னா அந்த குருகிட்ட காட்டிட்டு சாப்பிடும். உன்னுடைய அனுகிரகத்தினால இது எனக்கு கிடைச்சதுன்னு காட்டிட்டு சாப்பிடும். அதுக்கு தான் நிவேதனம்னு பேர். இது இப்போ தயிர் தத்தான் அப்பிரதாதேபியா யோ பூந்தே ஸ்தேன ஏவசா. அவன் திருடன் கீதையில, நான் கொடுத்துருக்கேன் என் கண்ணில் காட்டாம நீ மாட்டுக்க சமைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு இருந்தா டேபிள்ல வச்சு, திருடன்டா நீ அப்படின்னாரு. அதனால அப்படி சாப்பிடக்கூடாது, நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும். அதைத்தான் இங்க ஆக்கிரயணுங்கிற ஸ்வரூபத்தில் சொன்னோம். அதுல கடைசியில் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மந்திரம். முதல்ல ஹவிஸ் அறுவடையாகி வந்து தேவதைகளுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி ஹவிஸ் ரூபமா அதை முதல்ல சாப்பிடணும். அது மாதிரி ஆக்கிரயணம் பவதி ஹுதாத்தியாய. அப்பதான் ஹுதாத்தியனா இருப்பான் இவன். ஹுதாத்தியா அப்படின்னா ஹோமம் பண்ணின சேஷத்தை சாப்பிட்றவனா இருப்பான், நன்றி உள்ளவனா இருப்பான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஹவிஸை சாப்பிட்றதுக்கான மந்திரம் இது ஏற்கனவே இஷ்டகோபதானத்தில் மகாக்னி ஜெயனத்தில் விநியோகம் ஆனது. அதை இன்னும் இங்கே ஆக்கிரயணத்தில் விநியோகம் பண்றார். பத்ரான் நஸ்ரேகசமனைஷ்ட தேவா. ஹே தேவதைகளே, பத்ரமான கல்யாணமான பரமமங்கலமான இந்த கர்மாவிலிருந்து ஸ்ரேயா எங்களுக்கு எல்லா க்ஷேமங்களும் வரட்டும். பத்ரான் நஸ்ரேகசமனைஷ்ட தேவா त्वया वसेन. हे सोम त्वया रक्षणेन அவசேன ரக்ஷணேன, உன்னுடைய ரக்ஷணத்தினால சமசீமஹி அந்த ஹவிஸ நான் நாங்கெல்லாம் சாப்பிட்றோம். சமசீமஹித்வா அந்த யாகத்தில் ஹவிஸ் பிராசனத்துக்கான மந்திரம். உன்னுடைய ரக்ஷணத்தோடு சேர்ந்து அந்த ஹவிஸை நான் சாப்பிட்றோம். இந்த சாப்பிடும்போது நீ என்னை காப்பாற்றணும். தொண்டையில் அடைச்சின்றதுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. நீ என்ன ரட்சிக்கணும். இது சாப்பிடும்போது இதில் எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கணும். புது ஹவிஸ் சொல்லியோ. त्वया वसेन समशीमहित्वा. हे अन्नमे, हे पितो, पितुहूना अन्नம்னு சொன்னோம் அன்னைக்கு. हे पितो சஹா துவம், இப்படி புதுசாக அறுவடையாய் வந்த நீ மயோபூஹு எனக்கு எப்பொழுதும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி இருந்துண்டு மாம் ஆவிஷஸ்வ என்னுக்குள்ள நீ ஆவேசமாயிடு. அதாவது என் சரீரத்தோட சரீரமா நீ ஆயிடு. அதுல சரீரத்தோட சரீரமா அன்னம் ஆகணும்னா சரியா ஜீரணமாகணும்னு அர்த்தம். அந்த சக்தியை எனக்கு கொடு. சனோமயோ பூஷ்பிதோ ஆவிஷஸ்வ. அது மாதிரி உன்னை சாப்பிட்ற அன்னத்தை சாப்பிட்றதுனால சந்தோகாய அந்த அது மாதிரி சாப்பிட்றதுனால என்னுடைய குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கட்டும். அப்படியா, அதாவது என்னுடைய வம்சத்துல பிறக்கிறவாள்லாம் ஆரோக்கியமா இருக்கட்டும். இந்த அன்னரூபமா தானே பிறக்கிறாவா அன்னத்தை சாப்பிட்டதுனால. அதனால சந்தோகாய தனுவே ஸ்யோனஹா. இந்த என்னுடைய குழந்தைகள் க்ஷேமமா இருக்கட்டும். தனுவே என்னுடைய சரீரமும் ஸ்யோனஹா எப்பொழுதும் சுகப்பிரதமாவே இருக்கட்டும். எனக்கு எந்த கஷ்டத்தையும் இந்த சரீரமானது கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த அன்னத்தை பார்த்து பிரார்த்திக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரங்கள் எல்லாம் இன்றைய தினம் பாராயணமாயிருக்கு.
இதுக்கு அதிபதியான ஐயாரப்பர் இதெல்லாம் நல்லா ஆனந்தமா கேட்டிருக்கார். அதனால அவருடைய அனுகிரகத்தினால நாமெல்லாம் இந்த மந்திரங்கள்ல என்ன பிரார்த்திச்சதோ அதெல்லாத்தையும் நாமெல்லாம் அடைய போறோம். இதை கேட்கிறவா எல்லாருக்கும் இந்த மந்திரங்கள்ல பிரார்த்திச்ச எல்லா பலன்களும் கிடைக்கணும்னு நம்மளும் பிரார்த்திச்சு. நம பார்வதி பதயே.